சொல்ல வாஞ்சிக்கிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்தின் அது சொர்பத்திற்கும் அது முத்திரைக்கும் அந்த நாமத்தின் லெக்கத்துக்கும் அண்டர்லைன் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன். அடுத்த வார்த்தை, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியாருடைய பாட்டையும் சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகள். அடுத்தது, கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கொண்டு என்னோடும் எங்கள் அனைவரோடும் கூட ஆண்டவர் இடைப்பட்டு பேசும், தடைகளை நீக்கி போடும், தொடர்ந்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது ரொம்ப கருகலானது, ஊழியர்களை ஒதுக்கி வைக்கிற பகுதி. பெரும் ஊழியர்கள் வெளிப்படுத்தும் விசேஷத்தை பேசவே மாட்டார்கள். பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகம் மிகுந்த தளர்ந்து போன ஒரு காலத்தில் இருக்கிறது, தள்ளாடுகிற ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு முழங்காலில் பலன் இல்லை. ஆதலால் இவைகளை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தின அனுபவங்களை சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவனுக்கு தேவன் கொடுக்கணுமானால், சொல்லிக் கொடுக்கணுமானால், எழுதி கொடுக்கணுமானால் தேவனோட கூட நேரம் செலவழிக்க வேண்டும். அது 1-2 நாட்கள் அல்ல, பல மணி நேரம் செலவழிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க முதல் நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி கொடுக்கும் பொழுது மோசேயை 3 முறை 40 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமலும் தன்னோடு கூட வச்சிருந்துதான் சொல்லி கொடுத்தார், எழுதி கொடுத்தார். அந்த கர்த்தர் அன்னைக்கு மாறல, இன்னைக்கு மாறல. இந்த அடிப்படையை யார் கை கொள்கிறாரோ அவரு கண்டிப்பாக, அது எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும், படிச்சாலும் படிக்காவிட்டாலும், அறிவிற்கோ அழகிற்கோ தெளிவிற்கோ தெளிவில்லையோ, ஆனா ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பதற்கு அன்று உண்மையுள்ளவரா இருந்தா இன்னைக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார். இந்த பகுதியில அதாவது சொல்லப்பட்டது என்னன்னா, அந்த வார்த்தையில அந்த 15:2 வசனத்தில் அது வேண்டாம், உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள், உள்ளாகாமல் அப்படிங்கிற அந்த வார்த்தையில ஜெயங்கொண்டவர்கள். எதுக்கு உள்ளாகாமல் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, சொல்லப்பட்டிருக்கிறது மிருகத்திற்கும் 1, அதன் சொரூபத்திற்கும் 2, அதன் முத்திரைக்கும் 3, அது நாமத்தின் லெக்கத்திற்கும் உள்படாமல். அவனுங்கள் இதுக்கு உள்பட்டவர்கள் பரலோகம் போக முடியாது. நீங்கள் தயவுசெய்து கவனிக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். நீங்கள் அதாவது கேட்பது மிக முக்கியம். அதே மாதிரி இந்த படித்த பிள்ளைகள் கையில டைரியும் பேனாவோடு இனி நீங்க சர்ச்சைக்கு வரும்போது கண்டிப்பா வாங்க. எழுதாதவர்கள் முன்னேறவே முடியாது. நான் சாபமெல்லாம் போடல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எழுதாதவர்கள் முன்னேறதாக சரித்திரமே கிடையாது. ஆண்டவரே சொல்லுகிறார், எழுதி வை அப்படின்னு சொல்லுகிறார். அப்படியானால் நாம் என்ன படிச்சிருக்கிறோம், என்ன வளர்ந்திருக்கிறோம், என்ன நாம் மேன்மை அடைகிறோம் என்பதற்கு அடையாளமே ஒரு தெய்வ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது டைரியில கொண்டு வந்து, பெரும் பேப்பர்ல கொண்டு வந்து எழுதாங்க, டைரி கொண்டு வந்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய சந்ததி வருது.
அந்த சந்ததியை குற்றமற்றதாக வளர்ப்பதற்கு இவைகள் தான் பயன்படுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் அதை அறிந்து கொண்டு இனி உள்ள காலங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப இந்த 4 காரியங்களுக்கு உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலுக்கு முன்பால் இருக்கிறதை கண்டேன். நான் 3 வார்த்தை வழக்கமா சொல்லியிருந்தேன். ஒன்று நின்றவர்கள், இன்னொன்னு பாடினவர்கள். நல்ல கவனிங்கள். அந்த 3ஆம் வசனத்துல பாடினவர்கள், 4ஆம் வசனத்துல நல்ல கவனிங்க, 4ஆம் வசனத்துல அவரை குறித்து அவரிடத்திலே சொன்னவர்கள், தேவனை குறித்து தேவனிடத்திலே சொன்னவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 கூட்டத்தாரும் அந்த 4 காரியங்களுக்கும் உள்படாதவர்கள். உள்படுதல் என்றால் என்ன? அதை உங்களுக்கு முதல்ல சொல்லி தந்தாதான் உள்படுதல் என்றால் என்ன. நல்ல கவனிங்கள். பழைய ஏற்பாட்டுல அருமையான யோசேப்பு இருக்கிறார். ஒரு வீட்டுல அடிமையாக வேலைக்கு போனார். அங்க அவர் கையில் எல்லாவற்றையும் தேவன் ஒப்பு கொடுத்திருந்தா, அந்த போத்திபார் ஒப்பு கொடுத்திருந்தார். ஆனால் கவனிங்க, இவனுடைய எதிர்காலத்தினுடைய தேவ தரிசனத்தையும் தேவ திட்டத்தையும் அழிச்சு போடுவதற்கு அந்த அம்மாவையும் அந்த அம்மாவுடைய சரீரத்தையும் வாயையும் பயன்படுத்தினார். அந்த அம்மா நல்ல கெட்டிக்காரி, எல்லாம் மோசம் சொல்ல முடியாது. நீண்ட ஆண்டு காலம் அந்த கணவனோடு வாழ்ந்திருக்கிறார் அல்லவா. ஆனா அதே நேரத்துல இவனுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை சாசு கொண்டிருந்தோம். அதான் அவனுடைய பிரதமான நோக்கம். இப்ப நீங்கள் அனைவரும் தேவ தரிசனம் பெற்றவர்கள், தேவ திட்டத்துக்கு உள்ளானவர்கள், தேவ சித்தத்துக்கு உள்ளானவர்கள். உங்களை மேல போக விடாம கீழே வைத்திருப்பதற்கு என்ன உண்டோ, இப்படியே வச்சு இப்படியே கீழே அனுப்புவதற்கு என்ன உண்டோ, அதுக்கு உள்பட அவன் பல வேலை செய்வான். பல ஊழியர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சொல்ல நல்லா கவனித்துக்கொள்ளுங்க, பல ஊழியர்களை அவனுடைய காரியங்களுக்கு ஈஸியா உட்படுத்திட்டான். ஒண்ணு, கையில உள்ள ஸ்மார்ட் போன், எல்லாம் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், நிறைய பேருடைய நேரத்தை இது சாப்பிடுன்னு சொல்லுகிறவனே அதுக்கு உள்பட்டு தான் உட்கார்ந்துருப்பான். நல்லதை பார், நல்லதை கேள், நல்லவைகளை அனுப்பு, பிரச்சனை இல்லை. ஆனால் தேவராஜ்யத்துக்கு போகிற ஒன்றை கீழ்நோக்கி போவதற்கு அதை பயன்படுத்துமானால் அதை நீ ஜெயித்தாக வேண்டும். கவனிங்கள், கர்த்தர் ஜெயிப்பார் நினைக்காங்க, கர்த்தர் ஜெயிக்கவே மாட்டார். சாப்பாடு ரெடி, பிளேட்ல இருக்கு, சாப்பிட வேண்டியது கர்த்தரா நீங்களா? பாய்த்தரணும் பேசுங்கம்மா. இன்னும் தங்கப்பல் கட்டின மாதிரி 3 இருக்கு, எவ்வளவு வரும் சொல்லுங்க. சாப்பிட வேண்டிய யாரு? கர்த்தரே சாப்பிடும். எப்படி சொல்றாரு? இப்ப அப்படியே சொல்றாங்க, ஆண்டவரே ஜெயமிடும். அவர் ஜெயமெடுக்க மாட்டார். உனக்கு வசனம் சொல்லுது, அறிஞ்ச பாதையில நீ நட, அறியாத பாதையில அவர் நடத்துவார். உனக்கு என்ன அறிஞ்சிருக்கிறையோ அதுல நீ நடக்கணும். பேதுருவ அந்த 3 காவலியும் தாண்டி வரும் பொழுது அவனுக்கு அறியாத பாதை தேவதூதன் பிடிச்சு வெளியே கொண்டு வந்தான். ரோட்ல வந்து விட்ட உடனே கையை விட்டுட்டு ஓடிட்டார். யாரு? தேவதூதன். இன்னும் கை பிடிக்க முடியுமா அவரை? இப்போ அறிஞ்ச பாதை எங்க போனோம்? நீ அறிஞ்ச பாதையில நீ நடக்கணும். அதுபோல் நமக்கு தேவன் தந்த சத்தியம் அறிந்திருக்கிறோம், அது நடக்க வேண்டியது நம்ம மேல வந்த கடமை. நம்ம உபவாச ஜெபம், இன்னைக்கு 3 ஜெபம் மிக முக்கியம். 1, உபவாச ஜெபம் முக்கியம். 2வது, நைட்டு முழுவதும் விழிப்பு ஜெபம் முக்கியம். 3வது, உங்க குடும்ப ஜெபம் முக்கியம். இது 3 சரியா இருந்தா நீங்க சரியா இருப்பீங்க. இது சரியில்லைன்னா நீங்க இதை திருந்தணும். குடும்ப ஜெபம் சரியில்லை, விழிப்பு ஜெபம் சரியில்லை, உபவாசமும் சரியில்லை. முன்னால உபவாசம்னா சார் வருத்தப்படுறாங்க. ஆமா, 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க,
4 மணி தான் முடிப்பாங்க. இடையில சுக்கு காப்பியே கொடுக்க மாட்டாங்க, கடுங்காப்பி கொடுப்பாங்க. ஆனா இப்போ பாஸ்ட் பண்ணி முடியவும் பிளேட் ஃபுல், வயிறு ஃபுல், கடிச்சு எழுப்புதே நிறைய நேரம் இருக்க போகுது. இங்க நான் சொல்லல, உங்களை கண்டிப்பா நான் குற்றப்படுத்தவே இல்லை. ஆனா நடைமுறை நான் பார்க்கிறேன். எனக்கும் ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்துக்கு மேல நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டேன். முழு நேர ஊழியக்காரனாக செய்துட்டேன். கர்த்தர் சொல்லுங்க. அதனால சொல்லுறேன், நீங்க இந்த 3லயும் தவறு இருந்தா நீங்க இன்னைக்கு திருத்திக் கொள்ளுங்க. அந்த கடைசி ஒரு 5 நிமிஷம் ஜெபத்துல செலவிடுவோம். அதுல நீங்க மனம் திரும்பி குடும்ப ஜெபத்தை ஒழுங்கா செய்யலப்பா மன்னியும், நான் திரும்ப செய்கிறேன் ஒப்பு கொடுக்கணும். விழிப்பு ஜெபம் பண்ணல, என்னை மன்னியும், நான் திரும்ப விழிப்பு ஜெபம் பண்ணுகிறேன். அப்புறம் உபவாச ஜெபம் சொல்லுங்க பண்ணல, குட். உண்மையை சொன்னதுக்காக ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சோதரம். உபவாசம் பண்ணல, அதனால என்னை ஆண்டவரே திரும்ப உபவாசம் பண்ண எனக்கு கிருபை தார் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கணும். கர்த்தர் சோதரம். நான் சொல்ல விடுகிறேன், அவருங்க இந்த காரியத்துக்கு இந்த அருமையான யோசேப்ப உள்பட போராடிச்சு. டெய்லி கூப்பிட்டா, அது கூப்பிடுற வேலை. கண்டிப்பா இவனை கொண்டுறணும், இவனை ஓச்சிடணும் நினைச்சுதான் கூப்பிட்டா. இதை போல உங்களை தெய்வீக சித்தத்தை விட்டு, தேவனுடைய நோக்கத்தை விட்டு, தேவனுடைய பரிசுத்தத்தை விட்டு, தேவனுடைய மகிமை அனுபவத்தை விட்டு கீழ்நோக்கி போவதற்கு நிச்சயம் சத்தங்கள் கூப்பிடும். சத்தம் கூப்பிடும். சத்தம் எங்க இருந்து வரலாம்? எம்மா ராசாத்தி எங்க இருந்து வரலாம்? அவ கிளவி, அவ கிளவிட்டு இருந்தா வரும்னு சொல்ல முடியாது, குமரிட்டு இருந்து வரலாம். ஆண்களும் ஏகப்பட்ட பேர் பேய்க்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, இவர்கள் எல்லாம் என்னை அழிப்பதுக்காய் வருகிறதை தவிர என்னை வாழ வைப்பதுக்கு அல்ல என்பதை அறிந்து அதை விட்டுட்டு விலகிறது. அவன் அந்த துன்மார்க்க கிரியைக்கு உடன் பாடல. குட். அதான் உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தையும் அந்த ஜெப நேரத்தையும் உண்மை தன்மையும் மேன்மையும் விட்டு விலகுவதற்கு உங்களை உள்படுத்த பல ஆவிகள் போராடும். திரும்ப சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நான் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன், நானும் என் பையனுமா போனோம். அந்த வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு சத்தம் கேட்ட உடனே நாங்க உள்ள போல, எங்க பாட்டுல நாங்க எங்க அடுத்த கட்ட சூழ்நிலைக்கு போயிட்டோம். நாங்க போனா அவங்க ஜெப நேரம் போயிடும். நாங்க தான் அவங்களுக்கு சாசா மாறிடும். பாஸ்டர் இல்ல. புரியுதா? புரியலையா? ஜெப நேரத்துல யார் வந்தாலும் ஜெபத்தை விட்டுட்டு எழும்புனா அத போல சாபம் உலகத்துல ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். யார் வந்தாலும் எழுப்பாங்க. கர்த்தரை மிஞ்சி ஒரு ஆள் நமக்கு உதவி செய்ய போறது இல்லை. அது நம்ம தெளிவா உறுதியாக இருக்கணும். உட்படல. சரி, இன்னொரு ஆளை உள்படாமல் போன ஒரு ஆளை சொல்றது, மோசே. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். கண்கள் தேவ ஜனத்தோடு துன்பப்படுவதை தெரிந்து கொண்டான், உள்படுத்தினான். இங்க பார்வோனுடைய குமாரத்தி, அவனுக்கு காலில் 4 பேர்னு விசிறி வீசுவா, தலைமாட்டில் 4 பேர் விசிறி வீசுவா. அடுத்து அவன் தான் ராஜா. 7 குதிரை மாட்டப்பட்ட ரதத்துல போக வேண்டிய மேன்மை உள்ளவன். ஆனா எங்க பார்த்தோம்னா இது அழியும், இதோடு போய்விடும், இது கஷ்டம்தான், பாடுகள் தான். ஆனா இதுல ஒரு மேன்மை இருக்கு என்று அறிந்து அதுக்கு தன்னை உள்படுத்தினான். இதான் உள்படுத்துதல். அல்லேலூயா. புரிஞ்சுக்கலாம்? உள்படுத்திருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க புரிஞ்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அடுத்த கட்டத்துக்கு நேராக சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தையில ஜெயங்கொண்டவர்கள் சொல்லி, யார் கொண்டவர்கள்? சத்தமா சொல்லுங்க. சரி, பரலோக தம்பி சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. கவனிங்க, முன்னாள் இருக்க சொல்ல மாட்டாங்க, அவங்க வாய் பூட்டப்பட்டிருக்கும். பொதுவாக இங்க நிற்கும்போது சிங்கமா இருப்பாங்க, கீழே உட்காந்தாலும் அசிங்கமா மாறிடுவாங்க. இந்த புலிப்பிட்டு நிற்கும்போது சிங்கமா இருப்பாங்க, அதே ஆளுக்கு உட்காங்க அசிங்கமா மாறிடுவோம். ஆனா பாக்குறேன், நடைமுறையில பாக்குறேன். ஆனா எங்க இருந்தாலும் நம்ம யாருக்கு மேல இருக்கோம்?
கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். அவர் நம்மை பார்க்கிறார். அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். அதனால ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயம் கொண்டவர்கள். என்ன கொண்டவர்கள்? கவனிங்க, வசனத்துல 7 சபையிலும் ஜெயம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. ஜெயம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. கவனிங்க, இந்த ஜெயம் கொண்டவர்களுக்கு கவனிங்கள், தேவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் பாக்கியம் தருகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெயம் கொண்டவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நல்ல கவனிங்க, அவன் எதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்றான். நம்ம கீழே கடந்த காரியங்களை இப்ப நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பல, அது நீங்க போட்டுக்கலாம், தப்பு இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெயம் கொண்டவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஒன்று, கர்த்தரை பரலோகத்துல அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். ஒன்று. 2, தேவனுக்காய் வாழ்ந்ததுனாலே அவனுக்கு பரலோகத்துல ஒரு இடம் உண்டு, அதை அவன் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். 3வது, நல்ல கவனிங்க, இங்க கவனிச்சா புரியும். இந்த கண்ணுல இருந்து கண்ணீர் வருது பாத்தீங்களா? இந்த கண்ணீர் வருது பாத்தீங்களா? அந்த கண்ணீர் அந்த கையால் துடைக்காம பாருங்க, அந்த கையை ஆண்டவர் பிடிச்சு வாழ்த்துவார். கண்ணீர் வராதவன் துடைக்க முடியாது. வேர்வை துடைச்சதுனால பரலோகம் கை கொடுக்க போறது இல்லை. இப்போ நீங்க எல்லாரும் பாத்தீங்க, ஜெபம் பண்ணும், ஆனா நீங்க எந்த அளவுக்கு உணர்வுள்ள ஜெபம் பண்ணீங்களா அப்படின்பது உங்களுக்கும் தேவனுக்குரிய காரியம். ஆனா ஜெபத்துல அழாத நாளே கிடையாது. எனக்கும் 65 வயசு ஆயிடுச்சு. இந்த கிருபையினால எங்க அண்ணா சொல்லுவா, ஒரு வருஷம் குறைஞ்சு விடுறேன்னு சொல்லுவான். ஒருவேளை 65 முடிஞ்சு 66ல நான் போய்கிட்டு இருக்கிறேன். போயிருக்கட்டும், கவனிங்க. ஆனா நான் அழாத நாளே கிடையாது. இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க அழுதுட்டு இந்த கண்ணீரை தொடச்சிட்டு பரலோகத்து நேரம் இந்த கையை ஒஸ்தனா, இந்த கையை பரலோகம் கைப்பிடிக்கும். கை சுத்தமா சொல்லுங்க, கை பிடிக்கும். அழாம கண்ணீர் துடைக்காம கையை உயர்த்தி நீங்க எத்தனை ஹல்லேலூயா அப்படி இந்த நவநாகரிகத்துல பாடுறாங்களே, அந்த பாட்டு பாடுனால பரலோகம் கைப்பிடிக்காது. பார்க்க நிகழ்ச்சிகளா மாறலாம். ஒரு 4 மணி நேரத்தை சூழ்நிலைய முடித்து போயிடலாம். ஆனா பரலோகம் சந்தோஷப்படாது. அதனால நம்முடைய புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவ சன்னிதானத்துல உண்மையாகவே பாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஜெயம் கொண்டவர்கள் யாரு? ஜெயம் கொண்டவர்கள். இந்த ஜெயம் கொண்டவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார். இந்த பூமி கடந்த காரியம் என்ன உண்டோ அதை நீங்க வச்சு, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க போட்டுக்கிடலாம். நீங்க ஜெயம் கொண்டா நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். சார், நான் இப்ப சொல்ல போகிற வார்த்தை என்னவென்றால், அந்த ஜெயம் கொண்டவர்கள் நின்றார்கள். அந்த வார்த்தையை வாசிங்க. 15 2ஆம் வசனம். நிற்கிறதை கண்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நிற்கிறதை கண்டேன். இங்க ஒரு கவனிங்க, யார் நிற்பா? இங்க கவனிங்க, 1500 மீட்டர் ஓட்டம் ஓடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். அவர்களை 3 இடத்துல நிப்பாட்டிருப்பாங்க. அப்புறம் அடுத்த பிரைஸ் உண்டா? நீங்க சொல்லுங்க. இல்ல, குட், 3 தான் உண்டு. இந்த 3 பேரை நிப்பாட்டி அவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க, என்ன மெடல் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. அவங்க கீழே உட்கார்ந்து கொடுப்பாங்க, நின்று கொடுப்பாங்களா? குட். அப்ப இங்க நிற்கிறவர்கள் யாருன்னா ஜெயித்தவர்கள். ஜெயித்தவர்கள் ஜெயித்தவர்கள் யாரு? ஜெயித்தவர்கள் அந்தி கிறிஸ்துவை ஜெயித்தவர்கள், அவனுடைய நாமத்தை ஜெயித்தவர்கள், அவனுடைய லெக்கத்தை ஜெயித்தவர்கள், சொரூபத்தை ஜெயித்தவர்கள். இவன் நிற்கிறதே பார்க்கிறோம். இப்ப நானும் நீங்களும் பரலோகம் போடுமானா ஜெயித்தா மட்டும்தான் போக முடியும். ஹல்லேலூயா. நான் இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பந்தம் விரும்புகிறேன். கவனிங்கள்,
318 பேர் சென்று ஒரு சில ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வந்தாங்க. யாருக்காக? லோத்துக்காக. லோத்துடைய மனைவி பிள்ளைகளுக்காக போனாங்க. போனது யாரு? ஆபிரகாம். கவனிங்க, ஆபிரகாம் யாரு? ஜெபிக்கிறவன். அங்கதான் முக்கியம். ஜெபிக்கிறவன். ஜெபிக்காதவன் யுத்தம் பண்ண முடியாது. முடியவே முடியாது. பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தில் பிசாசே போன்னு சொன்ன போது அந்த சொன்னவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சிட்டு, யாரு கிழிச்சா? கிழிச்சிட்டு. பவுலையும் தெரியும், பவுல் சொல்லுகிற இயேசுவும் தெரியும், நீ யாரா அவனு காட்டுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இவன் சும்மா கதை விடுறவன். வழங்குதா? சில அம்மா சாட்சி சொல்ல எழுதிப்பாங்க, ராம் முழுவதும் ஜெபம் பண்ணாம்பா, கண்டிப்பா ஜெபம் பண்ணிக்கவே மாட்டான், ராம் முழுவதும் தூக்கியிருப்பான். பொய். எங்க? ஜெப வீட்டுல இருந்து கடுமையான பொய். வருஷ கடைசியில பைபிளே படிச்சு முடிச்சிருக்க மாட்டாங்க. பைபிள் முடி கத்தார் எனக்கு உதவி செய்தார், ஆங்காங்கே முடிச்சிருப்பான். புரியுதா? இதெல்லாம் நடைமுறையில நான் கண்டு கழிச்சதுனா உங்களுக்கு சொல்றேன். அதனால நான் சொல்லுது என்னன்னா, இவெல்லாம் பொய் இதெல்லாம் தள்ளிட்டு நானும் நீங்களும் ஜெயிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஜெயிக்கணுமானா இந்த ஆபிரகாம் ஜெபித்தான், யுத்தத்துக்கு போனா 3 படையாக நிப்பாட்டினா ஜெயிச்சு வெளியே வந்துட்டான். வரும்போது ஒரு ராஜா இந்த ஆபிரகாமுக்கு இதுவரை வராதவர், இதுவரை அந்த அதிகாரங்களுக்கு முன்னையோ பின்னையோ வெளிப்படாதவர் ஒருவர் வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க. அப்போ அந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொடுத்தார். இது புதிய ஏற்பாடுல எதுக்கு அடையாளம்? இயேசுவின் மாம்சத்துக்கும் இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளம். அப்ப யாருக்கு இது திரும்ப வருது? அந்நிய நாட்டு ராஜாவை அடிமைப்படுத்துறவனை அழித்து ஜெயித்து வருகிறவனுக்கு பரலோகம் எதிர்கொண்டு வருது. சரி, கவனிங்க. நானும் நீங்களும் கவனிங்க. இது சரீரம். தெரியுதா? இது தெரியுதா தெரியலையா? தெரியுது. இது போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லுவீங்க. இது சரீரம். சரி, என் பேர் டேனியல். டேனியல்லாம் எதுக்கு பெயர்? பயங்கரமா இருக்கு. நானே வேகம் முடிச்சிருந்தேன். கவனிங்க, உங்களை சொல்லி வச்சுன்னா நீங்க என்ன சொல்லிட்டு இருப்பே. பிறகு நான் கிருபையினால குழம்ப மாட்டேன், உங்களை குழப்பிடக்கூடாது வார்த்தை சொல்லி. கவனிங்க. இது பேர் என்ன பேரு? சத்தமா சொல்லு, பயப்படாம சொல்லுங்க. மூக்கு. இது பேர் என்ன பேரு? காது. இது பேர் என்ன பேரு? கண். சரி, அப்ப டேனியல்லாம் இது பேர். நானே சொல்லுதேன். உள்ளான ஒரு மனுஷன் இருக்கான், இந்த சரியத்துக்கு உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அவனில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது, அவனில் இயேசுவின் மீட்பு உண்டாயிருக்கிறது. அதான் அந்த மனுஷன் தான் பேரு டேனியல். சொல்லு, புரியுதா? இப்போ நாம் ஜெயிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும். இது மோசமானது. எது? சொல்லுங்க. மாம்சம் மோசமான. நான் இடையில உள்ள ஒரு பக்கம் உங்களை கூட்டி போவேன், மாம்சம்ல என்ன வேலை செய்யணும் கூட்டி போவேன். கவனிங்க, மோசமானது. இதை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அப்புறம் நமக்குள்ள ஒரு உலகம் இருக்கு. அது என்ன உலகம் சொல்லுங்க? 100 சேலை வச்சிருந்தாலும் கிறிஸ்துமஸுக்கு பட்டு எடுத்தாலும். புரியுதா புரியலையா? அதான் உலகம். அடுத்தாண்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த கூடங்குளத்தில் எத்தனை கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு சேலை கொடுத்துருப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கள? கல்யாண கார்டு வைப்பாங்க. அவன் அந்த கவரை, பெரிய கவரை கொண்டு வர போறாங்க. கார்ல, பைக்ல, ஆட்டோவில் அல்லது இதுல வர அவனுக்கு மட்டும் கொண்டு போய் வீடு போய் தட்டுல வச்சு கொடுத்துருவாங்க. அதே தேசத்துல ஊனமுற்றோர் இருக்காங்க, கண்ணு தெரியாம இருக்கான்,
கைவிடப்பட்டவன் இருக்கான், அவனுக்கு போய் ஒரு சாப்பாடு கொடுப்பாங்களா? தூத்துக்குள்ள ஒரு சர்ச் இருக்கு, அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் கார்னர்ல இருக்கு, WMA அதுக்கு பேர். அங்க பாஸ்டர் எட்வர்ட் சாமராஜன் ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அவரு ஒவ்வொரு வாரமும் கண்டு தெரியாதவங்க, கால் விளங்காதவங்க, ஊமை, பிச்சை எடுக்கிறவங்க எல்லாத்துக்கும் கடைசி ஆரம் வச்சிருப்பாங்க. மற்ற ஒருவருக்கு சாப்பாடு கிடையாது விசுவாசிகளுக்கு, ஆனா அவங்களுக்கு மட்டும் வாரந்தோறும் சாப்பாடு. சர்ச்சை பாதி அவங்க இருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் பிச்சை எடுப்பாங்க அவங்க எல்லாம் வருவாங்க. அவ கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பா செய்யறார், சிறப்பா செய்கிறார். நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்க புரிந்து கொள்ளும்படி, நானும் நீங்களும் தேவனாலே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு மகிமையான ஒரு இடத்துக்காக ஆண்டு நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். சொல்லேலூயா. அப்ப நாம் செய்ய வேண்டிய பிரதானமான வேலை என்ன? ஜெயித்தாக வேண்டும். என்ன செய்யணும்? ஜெயிக்கிறவனுக்கு எல்லா சுதந்திரம் கொடுக்கிறார், ஜெயிக்கிறவனை வரவேற்க வருகிறார். குட், சும்மா வரல, சில நன்மையோடு வருகிறார். இப்ப நீங்க உங்க ஜீவியத்துல ஜெயிச்சுட்டா இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக உங்களை வரவேற்க கர்த்தரே வருவார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவரே தருவதற்கு உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெயிக்க வேண்டிய உங்கள் மேல் விழுந்த கடமை. கர்த்தர் சொல்றார், சும்மா ஜெயிக்க முடியாது, சும்மா முடியாது. நீங்க கவனி, எலியா கர்மேலின் கொடிமுடியில போன போது இந்த முகம் முழங்கால் பட குனிந்தான். நீங்க வாசிக்கண்டா, உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் தான். முழங்கால் பட குனிந்தான். நீங்க வீட்டுல போய் குனிஞ்சு பாருங்க, குறுக்கு ஒடிஞ்சு போகும். ஆனா அதே நேரத்துல பாரத் சர்க்கஸ்ல ஸ்ரீகாந்த் இருக்கான், ஸ்ரீகாந்துடைய மகா சோபினா ஒருத்தி இருக்கா. அவ இங்கேயும் வளைஞ்சிருவா, அங்கேயும் வளைஞ்சிருவா. காரணம் என்னன்னா, என்ன இருக்கு பாருங்க, ஏம்மா ரசாத்தி தட்டு, நம்மடு போல பிள்ளைகளையே குறுக்க வளைச்சு 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 பழகுனா குறுக்க இருக்காது, முடியாது. அப்போ கர்மேலின் கொடி முடியல இத எலியா முகம் முழங்கால் பட குனிந்தான் என்பது அங்க குனிஞ்சதல்ல, கேரித்து இருக்கும் போதே குனிஞ்சான். சாரி பார்த்து அந்த வித வீட்டில் இருக்கும் போதே குறிந்தான். அவன் விதவ, அவனை பார்த்தா நிச்சயம் திருமணம் ஆகாதவன், கண்டிப்பா கண்பட முடியும். ஆனா குனிஞ்சு ஜெபிக்கிறத பார்த்த உடனே நெருங்கினா செத்தே போகும் சொல்லி நெருங்காம வாழ்ந்தான். உங்களுக்கு புரியுதா அம்மா? புரியுதா அம்மா? புரியுதாம்மா? புரிஞ்சா புரியுன்னு சொல்லு, புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருந்தாலும் நல்லா சொல்லி தந்து போடுவேன். வளர்ந்துதா? புரியாம சொல்லி தந்து என்ன பிரயோஜனம்? அதனால சொல்லி, அப்போ அவரு இப்ப முடியல, ஏற்கனவே குனிந்தார், அதனாலதான் அங்க ஜெயித்தார். அவனுக்காக ஒரு கை வெளிப்பட்டது. 3 வருஷம் 6 மாசம் வானத்தை அடைச்சதை தேவன் திறந்தார். நீ தேவனுக்கு முன்பாய் குறிவாயானால், உண்மை உள்ள மகளாய், உண்மை உள்ள மகனாய் குறிவாயானால், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பா அடைக்கப்பட்ட வானத்தை வாசலையும் திறப்பதற்கு இந்த ஆண்டவர் வல்லவர். இந்த ஆண்டவர் வல்லவர். இன்னைக்கு போகும்போது ஒரு விடுதலையோடு நீ கடந்து போக வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியானால் அவன் ஜெபிக்கிறவன் மட்டும்தான் சொல்லுங்க ஜெயிக்கிறவர். குட், ஜெபிக்கிற மட்டும்தான் ஜெயிக்கிறவர். இப்ப நான் 2-3 வசனங்களை சொல்லித்தர விரும்புகிறேன். அந்த நின்றார்கள் என்பதற்காக ஒரு 4-5 வசனம் ஒரு கவனி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அந்த வாசிக்காண்டா கவனிங்க, சொல்லிடுறேன். பேதுரு 11 பேரோடு எழுந்து நின்று அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிறது. அதுக்கு அவர் மட்டும் இருப்பார், வேற யாரும் கீழே உட்கார்ந்துக்கணும். ஆனா ஆவி பெற்ற பிற்பாடு அந்த 11 ஆவியார் எழுதுறார், 11 பேரோடு எழுந்து நின்று அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். யாரா எடுத்து வாசிக்க முடியுமா? அப்போஸ்தலர் 2. நான் சொல்லி தரணுமா என்று கேட்க திருவிழா? வசனம் சொல்லுங்க தான். வாசி. அப்பொழுது பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து
நின்று போ. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசித்ததுக்காக ரொம்ப நன்றி. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த புதிய ஏற்பாட்டுல இங்க கவனிங்க, இந்த சபைக்கு நான் சொல்ல விரும்புகிறது, தேவனுடைய மக்கள் சொல்ல விரும்புகிறது, ஒரு ஆள் எழும்புனா நீங்க கீழே உட்கார்ந்தாலும் ஆண்டவரே அந்த ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளும் அப்படின்னு எழும்புதுதான் எழும்புதல். புரியுதா புரியலையா? ஒண்ணு புரியும்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. சரி, நான் சொல்றேன், உங்க சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை நடக்கல அப்படின்னு சாட்சி சொல்றாங்க. இவளுக்கு வேற வேலை இல்லை, இதே வாலிய பாடுவா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கூட்டமும் இருக்கும். சீக்கிரமா உட்காரு அப்படின்னு மனசுல சொல்ற ஆட்களும் இருக்கும். அப்படி சொல்லாது இருக்குதுக்கு பதிலாக ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ நெருக்கடி படுறாங்கப்பா, இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? நீ எழும்பாட்டாலும் உங்க மனம் அவங்களோட கூட எழுந்து நிற்கு. உங்களுக்கு புரியுதா இப்போ? அதான் எழும்பி நிற்கிறது. இப்ப இந்த சபையில ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா ஆயிட்டுன்னா ஸ்தாபனத்துக்குரிய தானே பாஸ்டர்? ஸ்தாபனத்துக்குரியது இது, அது உங்க இடம் தானே, அது வேற. ரொம்ப நெருக்கடி இருக்கிய ஆண்டவரே, சீக்கிரமா அந்த இடத்தையும் கத்த தாங்கப்பா, கத்தர் சோதரா. அல்லேலூயா. இன்னைக்கும் ஜெபம் பண்ணிடுவோம், ஒரு வழி கிடையாது. எத்தனை லட்சம் இருந்தாலும் கத்தர் தருவதற்கு வாய்ப்பு தருவா. கத்தர் சோதரம். நான் இப்ப அங்க போனோம்னா வேற மாதிரி கொண்டு போயிடும். அதனால கவனித்தீர்கள், நம்ம எழும்பாட்டாலும் நம்முடைய மனம் சிந்தை அத்தனையும் ஒரு ஆளோடு எழுப்பி நிற்கிற அந்த தன்மையை கத்த எதிர்பார்க்கிறார். அப்ப அவங்க எழுதி நின்றாங்க. நீங்க எஸ்ராயேல் புத்தகம் படிக்காங்க. எஸ்ராயேல் புத்தகத்துல நீ படிச்சீங்கன்னா அவர்கள் சுரமண்டலத்தை வாசிப்பதற்கு எழுந்து நின்றார்கள் இருக்கும். ஏன்? ஆலயம் மறுபடியும் கட்டப்படுவதற்கு அவள் எல்லாரும் சுரமண்டலத்தை எடுத்து வாசித்தால். கவனிங்க, சுரமண்டலம் என்பது புதிய ஏற்பாட்டு காலத்துல பாடுவதும் கைத்தட்டுவதும் தான் சுர மண்டலம். அப்போ அவங்க எழும்பி நின்று அதை பாடுனதுனால தாவீது சவுலுக்கு முன்னால் சுரமண்டலத்தை எடுத்து செய்தான், வாசித்தான். அப்போ என்ன நடந்துச்சு? தேவ செயலுடைய பேய்பொழுது பின்னால் மட்டும் தேவ செயல் உண்டானது. அப்ப யார் பாடுவார்களோ, யார் சுரமண்டலத்தை வாசிப்பார்களோ அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து தேவ செயலை கத்தர் கொடுக்கிறார். நீங்கள் ஒழுங்காய் பாடி கத்தரை ஆராதிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவனாய கத்தர் உங்களுக்காக தேவன் செயல்பட தொடங்குகிறார். அப்போ நின்றார்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நான் இந்த நியாயாதிபதி புத்தகம் 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதி புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதுல வசனம் சொல்லு. இல்ல 18ஆம் வசனம், 5:18. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்தின் முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். கவனிங்க, அங்க 12 கோத்திரம் இருக்கு. 12 கோத்திரத்துல 2 கோத்திரம் தான் உண்மையா யுத்தம் பண்ணும். இங்க கவனிங்க, இந்த சபையில ஃபுல்லா ஆத்துமா இருக்கலாம். அன்னைக்கு கொஞ்சம் பேரா வந்திருக்கேன். என் பையன் சொன்னா, இப்ப முடு போல கூட்டத்துக்கு அவங்க பிரசவம் பண்ண கூப்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் நான் சொல்லி தருவேன். எனக்கு திரள் கூட்டமெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு பிள்ளையா இருந்தாலும், இப்ப நீ ஒருவர் வராம ஒரு ஆள் தான் இருக்கான்னு வச்சுக்காங்களேன், ஜான்ரோஸ் மட்டும் தான் இருக்கான்னு வச்சுக்காங்களேன், அவரு சொல்லி முடிச்சிருவேன். எனக்கு அது வெக்கமே கிடையாது, துக்கமே கிடையாது. எனக்கு லெக்கம் எல்லாம் முக்கியம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற ஒரு ஆள் போதும், உணர்வுள்ள ஒருவன் போதும். ஆரோக்கியம். இப்ப என்னன்னா 12 கோத்திரம் இருக்கு. 2 கோத்திரம் போர் முனையில உயிருக்கு பயப்படாம செத்தாலும் சாவுன்னு சொல்லி நிக்கிறாங்க. ஆனா எழுத்து வருகிற கூட்டம் பெரிய கூட்டம், பரலோகம் பார்க்க பரவாயில்லையே. 2 பேர் தான் இந்த பெரும் ஜனத்தை ஏத்து நிக்கிறானே, செத்தாலும் பரவாயில்ல நிக்கிறானே அவனுக்கு கண்ட உடனே கவனிங்க, நட்சத்திரங்கள் அந்த செஸ்ராவோடும் மற்ற ஜனங்களோடும் யுத்தம் பண்ணினதாக அடுத்த வருஷம் 2 வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கோம். அது வாசிக்க சீக்கிரம். வானத்திலிருந்து அதான் போதும்.
பேரை சொல்லிருக்கார் ஆண்டவர். செசராவோடு யுத்தம் பண்ணிட்டு. காரணம் என்ன? 2 கோத்திரம். உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நின்னா. நான் உங்களை சொல்றேன், சார் விளக்குவார் நினைச்சேன், சார் விளக்காம விட்டுட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல 2 பிள்ளைகள், ஒரு மனைவி, ஒரு பாஸ்டர். கண்ணுக்கு முன்னாலே அந்த பாஸ்டரை இந்த அம்மாவுக்கு முன்னால துண்டு துண்டா அடிட்டாங்க. துண்டு துண்டா அடிட்டாங்க. அதெல்லாம் ஒரு மீடியால போட மாட்டாங்க, ஒரு பேப்பர்ல வர துண்டு துண்டா அடிட்டாங்க. பிள்ளைகளும் அந்த அம்மாவும் சத்தமாட்டு அழுதா. இந்த கிராமத்துல இனி இருக்க கூடாது, ஓடி போய் அப்படின்னு விரட்டிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க தின்னுட்டு உங்க வீட்டுல உள்ள ரூம்ல படுத்து தூங்குனா எப்படி அம்மா தூக்கம் வரும்? யோசித்து பாருங்க. நம்ம பாதுகாப்பான இடத்துல இருக்கோம், நம்ம ஒருவன் அசைக்க முடியாது, அப்படிப்பட்ட இடத்துல இருக்கோம். ஆனா நம்மளை நம்பி அங்க போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டியது என் மேல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நான் திரும்ப சொல்லுகிறேன், தயவுசெய்து கவனிங்க. உங்க வீட்டுல நீங்க போய் உங்க 2 முட்டியும் நீங்களே பாருங்க. அதுல காய்ப்பு இருந்தா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். காய்ப்பே இல்லை, வெள்ளையாவே இருக்கு அப்படின்னா உன்னை போல பரிதவிக்கப்பட்ட ஆளை நான் பூமியில எங்கேயுமே நான் பார்க்கல. பணம் ஏறுனா நிச்சயம் கையிலையும் காலிலையும் நெஞ்சிலையும் காய்ப்பு இருக்கணும். நீ உண்மை உள்ள மனுஷியாக காணப்படுவாயானால் நீ ஜெபித்தா காய்ப்பு இருக்கணும். எம்மா வாலி பிள்ளைகள் தானே நீங்க? வாலி பிள்ளைகள் தானம்மா? குமார் முடிக்கப்பா சின்ன பிள்ளைன்னு சொல்லுவாவா? சின்ன பிள்ளையா இருக்கட்டும். கவனிங்க, நீங்க எல்லாம் அடுத்த வீட்டுக்கு போற பாட்டி. அந்த வீடு உருப்படணுமானா, அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கணுமானா, இருக்கிறது காலமெல்லாம் பாதுகாக்கப்படணுமானா, நீ கொண்டு போற 40 பவுன் நகை, நீ கொண்டு போற 10 லட்சம் ரூபாய் அவன் ஒரே நாள்ல காலி பண்ணிடுவான். இப்போலாம் அதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு காலி பண்ணதுக்கு. ஆனா நீ கொண்டு போற முழங்கால் ஜெபம் அவன் தரைகள் இருந்தாலும் அவனை மாற்றி நேர்வழிக்கு கொண்டு வருவதற்கு அது உதவியா இருக்கும். இன்னைக்கே நீ அந்த அனுபவத்துக்கு ஒரு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் முழங்கால் நின்று ஜெபிப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று நீ ஆண்டவருக்கு முன்பாக அவங்க என்ன செய்றாங்கன்னா மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். இது போல நிறைய வசனங்கள் இருக்கிறது. நீ வசனத்தை ஆங்காங்கே படிச்சீங்கன்னா நின்றார்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் வெளிப்படுத்த விசேஷத்துல 2-3 வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது வாசிப்போம். வெளிப்படுத்த விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. வேகம் வாசிக்கணும் தயவுசெய்து. கொஞ்சம் 2-3 வசனங்கண்ணா. வெளிப்படுத்தின விசேஷம் 5:6. அப்பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க கவனிங்க, யாருன்னா அங்க ஒரு புஸ்தகம் இருக்கு, அதை முத்திரையை உடைக்கணும், அதை வாங்கணும். யாரு இல்லையா தூதன் அழுதான். அப்பொழுது ஜெயம் கொண்டவர் ஒரு அங்க இருக்கிறார். அந்த அதிகாரத்தையும் அந்த புஸ்தகத்தையும் அதனுடைய முத்திரை உடைக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் யாருன்னா ஜெயங்கொண்ட ஆட்டுக்குட்டியானவர். என் இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டவர். நானும் நீங்களும் ஜெயம் எடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயத்தின் பாதையிலே முன்னேறுகிறோம். கவனிங்கள், நீங்க போகும்போது இந்த பக்கம் பார்க்காருங்க, அங்கேயும் பார்க்காருங்க, பின்னாலேயும் பார்க்காருங்க. சிலுவையில ஒரே ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அது எந்த பக்கம் பார்க்க முடியும்? எதிரா இருக்கிற பக்கத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். குட். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்ச நிறைய இருப்பான். இந்த பக்கம் பார்த்தாலும் தோல்வி அடைஞ்ச மக்கள் இருப்பாங்க, பின்னால பார்த்தாலும் இருப்பாங்க. ஆனா முன்னால பார்த்தா யார் இருப்பான்னா
அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இருப்பார். அவர் யாருன்னா ஜெயம் எடுத்தவர். இப்பொழுதும் உங்க வாழ்க்கையில எதுல தோற்றிருக்கிறீர்களோ அதுல ஜெயம் எடுப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆண்டவரே என் ரட்சியம் என்று கூப்பிட்ட பேதுருவை கரம் பிடித்தவர் இந்த 6ஆம் நாளிலே உண்டு. உன்னை கரம் பிடித்து தூக்கி எதிலே கீழே போகிறாயோ அதிலே உன்னை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள கர்த்தரா இருக்கிறார். அதை நடந்து ஜெயிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆனபடினாலே ஆண்டவராய் கர்த்தருடைய வார்த்தை அவர் ஜெயித்து ஜெயம் கொண்டவராக நின்றாலும் சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9. சீக்கிரம் சொல்லுங்கள். 7:9. நான் பார்க்கும் பொழுது ஒருவர் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து அப்போ நான் நிற்க கண்டேன். இங்க ஒரு கூட்டம் இருக்கு, திரள் கூட்டம். பரலோகத்துக்கு கொஞ்சம் பேர்லாம் போக மாட்டாங்க, எல்லாரும் போய் சேரும். பயப்படாம சொல்லுங்க. அல்லேலூயா. சில வடிகட்டின பாசமா சொல்லுது, நீ போக மாட்ட, நீ போக மாட்ட, நீ போக மாட்ட, நீ போக மாட்டான்னு சொல்லு. அப்படிலாம் கிடையாது. வெளியே பார்ப்பதை வச்சு முடிவெடுக்காத. அவனவன் அந்தரங்கத்திலே ஜெயித்து ஜெயம் எடுத்து ஆண்டவருக்குமா மன்னிப்பு கேட்டு சிறகு ஒடிந்ததை சிறகை வளர பண்ணி அவரோடு கூட நடந்து நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நிச்சயம் அவர் கொண்டு போயிடுவார். அங்க நான் பார்க்கிறோம் திரளான கூட்டம். என்ன பிடிச்சிருந்தாங்க? வெள்ளையங்கியே. சத்தமா பயப்படாம சொல்லு, சத்தமா சொல்லு. பரலோகத்துல நிற்கும் போது எல்லாரும் இங்க கலர் ட்ரெஸ் போட்டிருக்கலாம், தப்பு இல்லை. ஆமா, ஆனா பரலோகத்துல என்ன போட முடியாது, அங்கேயே போட்டு முடிச்சிருக்க. ஆமா, அங்க போட முடியாது. அது வெள்ளையங்கி அதான் போடப்பட்டிருக்கு. அடுத்து என்னன்னா கையில என்ன பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன தெரியும் அர்த்தம்? குருத்தோலை என்றால் என்ன? ஒவ்வொரு வருஷமும் குருத்தோலை வருது, பிடிச்சிட்டு திருத்தரவா போயிட்டு ஆமா ஒசன்னா பாடுவோம் அப்படின்னு இந்த பாட்டு பாடுறதுக்கா? இல்ல, பாட்டு பாடுறோட உண்மையா பாடல. இந்த வருஷம் ஒசனா பாடி வந்தாங்க, நான் பார்த்தேன். அது 4 பேரு கை தட்டி சிட்டி அடிச்சுட்டு போறான். ஆனா பாவி, நான் என்ன வீடியோ தான் எடுத்து அவனுக்கே திரும்ப அனுப்பியிருப்பேன். பாருங்க, அதுல கூட உத்தமம் இல்ல. நம்ம ஒரு கிராமத்துல போறோமே, 4 பேர் ரட்சிக்கப்படணுமே அப்படிங்கிற உணர்தல் இல்ல. என்னன்னா குருத்தோலை என்றால் என்னன்னா புதிய ஜீவனை பிறப்பிக்கிறது தான் அந்த குருத்தோலை. சொல்ல புரியுதா? பழசல்ல, காஞ்சி போன ஓலை அல்ல, நடுத்தரமான ஓலை அல்ல. என் ஜீவியத்துல புதுசா இருக்கிறதை பிடித்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லுற. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் பல எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசாயின. அவன் புதிய அனுபவத்தோடு, புதிய ஏற்பாடு அனுபவத்தோடு நிற்கிற திரள் கூட்டத்தை ஆண்டவரை கண்டார். இவர்கள் எல்லாம் யாரு? ஜெயித்தவர்கள். யாரு? ஜெயித்தவர்கள். இன்னொரு வருஷத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14:2. வெளிப்படுத்தின விசேஷம் 14:2. கொஞ்சம் வேகமா. அல்லாமல் முன் குறிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். யாரு? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ற அனுபவத்தை மட்டும் பிடிச்சுக்காங்க. நான் எல்லாரும் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் சப்பாய் நிறைய இருக்கு, விளக்க முடியாது, சமயம் ஒத்து வரல. அதனால சார் சொன்ன சயத்துல கரெக்டா முடிக்கணும். எனக்கு அந்த ஒரு நிமிஷம் கூட முன்னால போக மாட்டேன். அப்படி ஒரு கெட்ட பழக்கம் பழகிட்டேன். ஆனா எல்லாம் சொல்றாங்க, நீ நல்ல பழக்கம் பழகிறீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. பழகுங்களா? ஆனா சில ஆட்களுக்கு மயக்க பிடிச்சாச்சுன்னா மயக்கே மறந்துடுவாங்க. சமயம் பேரும் சொல்லுவான், ஐயோ சமயத்தை பூரா தின்னுட்டேனேன்னு சொல்லி. நீ அதை மட்டுமா தின்ன? சமயம் மட்டும் இல்ல, தேவனுடைய செயலையே விழுங்கிட்ட சொல்லப்படுகிறது.
அந்தந்த கோத்திரத்துல குறிக்கப்பட்டவர்கள் ஜெயித்து நின்றார்கள். கவனிங்கள், உங்களை ஒரு காரியத்துக்காக குறிச்சிருக்கார், அதுல ஜெயிச்சு நிக்கணும். என்ன குறிப்பு சொல்ல கவனிங்க. 12 அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்து ராமலும் ஜோம் பண்ணிதான் தெரிந்து கொண்டார். ஒருவே குறிச்சதுல போயிட்டான். குட் குட். மீற வச்சது என்னது? பணம். குட் குட். இன்னைக்கும் ஆவிக்குரிய உலகத்தை மீற வைப்பது பணம். பணம். நான் இப்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னாங்க கஷ்டப்பட்டவங்களாக, தரித்திரராக, கடனாக, மேன்மையான அனுபவங்கள் இல்லாம இருந்திருந்தா அதை நீங்க திருப்பி பார்க்கணும். பார்த்தாதான் இப்ப நீங்க எப்படி இருக்கிறோம் என்பதற்கு அது உங்களை உணர்த்தும். புரியுதா புரியலையா? புரிஞ்ச மாதிரி தெரியலையே. நான் சொல்றேன். ஒரு ஐயா, அதாவது லேப் டெக்னீஷியன் படிச்சிருந்தார். ஆனா அவருக்கு 3 பெண் பிள்ளைகள். அந்த அம்மா டீச்சர் பார்த்தாங்க. நான் சொல்லுது ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால அவங்க ஏர்வாட் ஸ்கூல்ல பார்த்தாங்க. கொஞ்சம் தான் சம்பளம். இவர் இங்கிலாந்து சைக்கிள் வச்சிருந்தார். இவர் அந்த சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது இவர் வருது. அவர் பேர் டேனியல் வாராருன்னு ஒரு 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 30 அடி 40 அடியிலே தெரிஞ்சிடும். எப்படின்னா அந்த சைக்கிள் கீச் பூச்சிங்க. ஏன்? விளக்கெண்ண கூட வழி இல்லை. புரியுதா புரியலையா? சரி. அப்புறம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக கொடுப்பேன் என்று வாக்கு பண்ண பிற்பாடு கர்த்தர் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பினார். கத்தார்ல இருந்தார். எங்க இருந்தார் சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கு அப்பவுமே, நான் சொல்லுவது ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவேன், அப்பவுமே 4 லட்சம் ரூபாய் வாங்கினார். 4 லட்சம் வாங்கினார். வாங்குற பிற்பாடு புத்தி தடுமாறல. அந்த கீச் பூச்சி போற சவுண்ட் அடிக்கடி கர்த்தர் காதுல கேட்க முடியல. உன்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறேன். அவர் போறது ஏசிக்கா, தங்கிருக்கு ஏசிக்கா, ஏசி ரூம்பு, வேலை பார்க்க ஏசி ரூம்பு. ஆளு அப்படி ஒரு கலரே எனக்கு இல்லை. சார் கூட அவ்வளவு கலர் இல்லை. ஆமா, சார் தான் கலர் இருப்பார்னு நினைச்சேன். அவர் கூட கலர் இல்லை. அவ்வளவு கலர். ஆனா அது காரணம் என்னன்னா, அந்த ஆள் தாழ்வில் நினைத்த தேவனை மறக்கவே இல்லை. இன்னைக்கு எப்படியும் ஒரு 100 கோடி இருக்கும் அவர் சொத்து. அவர் 3 பிள்ளைகளும் இன்னும் இறந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு இன்னும் ஷேர் பண்ணல. வள்ளியூர்ல தான் இருக்காங்க பிள்ளைகள். மற்ற பிள்ளைகள் ஒருத்தர் சென்னையில இருக்கா, ஒருத்தர் கல்கத்தால இருக்கிற, ஒரு பொண்ணு இங்க இருக்காங்க. நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க மனசுல தேவன் தூக்குன அந்த இடத்தை என்ன செய்யல, மறக்கல. பலர் மறந்துட்டோம். இப்ப இருக்கிற வசதி, இப்ப இருக்கிற காரு, இப்ப இருக்கிற நிலைமை எல்லாம் நினைச்சிட்டு அதை மறந்துட்டோம். நானும் எங்க அண்ணாலும் தேவநாபரில் ஊழியம் செய்யும் போது எங்களுக்கு காரு கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது, பைக்கு கிடையாது. பஸ்லே ஏறி இறங்குவோம். சில நேரத்துல என் பிள்ளைகளை அனுப்பிவிடுவேன். நான் 3 ஆறா நடத்தணும். 3 ஆறா முடிச்சுட்டு என்னை கொண்டு ஒரு பையன் பைக்கில் ஒன்று விடுவோம். அந்த இடத்துல பஸ்ஸுக்கு நிற்பேன். கூட்டம் அதிகமா இருக்கும். நான் நிற்கிற இடத்துல பஸ் வராது, தள்ளி நிற்கும். நான் இந்த காலை வச்சு நடந்து போகுள்ள பஸ்காரன் போயிடுவோம். நான் நிற்கிறதுக்கு அங்க தள்ளி நிற்கும், இங்க அங்க போய்க்குள்ள அவன் போயிடுவான். ஒரு பஸ் ஏறுவதற்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று இருக்கு இதே கால். ஒரு நாள் கண் கலங்கி என் மனசுல ஒரு காரு இருந்தா நல்லா இருக்குமேன்னு என் மனசுல எண்ணம். நான் அதுக்கு ரொம்ப ஜெபிக்கல. ஆனா ஆண்டவர் 1 பைசா நான் கொடுக்காம கத்திர காரை, முதல் கார், இது 2வது காரு, முதல் காரை ஆண்டவர் தந்தார். அதுக்கு பேர் தான் ரதம். இதுக்கு ரதம்லாம் கிடையாது. அந்த முதல் கார் இருக்கு, அது என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நான் இன்னும் நன்றி மறக்கல. என்னை கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும்
நான் நன்றியை மட்டும் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் இரக்கம் பாராட்டி செய்திருக்கிறார். நம்முடைய திறமைக்கோ நம்முடைய பெரிய காரியத்துக்கோ அல்ல. அதே கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தரும் பொழுது நீ ஆண்டவருக்கு முன்பாக நன்றி மறக்காதவளாக இருக்க வேண்டும். கதை சொல்கிறோம். அந்த அந்த வசனத்துல வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2, 4, 7. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும், சமயம் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வாசிக்க. நாலாசனம் 13:4. சரி, கவனிங்க. மற்ற எல்லாம் வணங்குறாங்க. கவனிங்க, ஒரு கூட்டம் வணங்காம நின்றுச்சு. இப்ப நான் கவனிங்க, இந்த உலகம் போற போக்குல நீங்க வணங்கவே கூடாது. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. 127 நாடுகளை ஆண்ட ஆகாச ராஜா ஆமானை வணங்கும்படி கட்டளை இருந்துச்சு, சட்டம் இருந்து. ஆனா வாசப்படியில காத்திருந்த மொர்தெகாய் தள்ளிட்டான். யெகோவா தேவனை தவிர எந்த மனுஷன் நமஸ்கரிக்க மாட்டேன், கையெடுக்க மாட்டேன், நிமிர்ந்து நின்றான். கவனிங்கள், அந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய முதல் புத்தகத்துல முதல் அதிகாரத்தில் ஆகாஷ் ராஜா பேர் வரும். ஆனா 10ஆம் அதிகாரம் கடைசி வரும்போது யார் பேர் வரும்னா ராஜா பேரை எடுத்துட்டு வர ஆண்டவர் மொர்தெகாய் பேர் வரும். ஜெபித்தவனுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு புத்தகத்தை முடிக்கத்தக்கதாக தேவன் பாராட்டினவர். உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். பொல்லாத கிரிகளுக்கு நீ ஒரு நாளும் தலை குனிந்து சொல்லுங்க, ஆராதனை விட்டுட்டு, ஜபத்தை விட்டுட்டு, பரிசுத்தத்தை விட்டுட்டு, மேன்மையான அனுபவத்தை விட்டுட்டு, ஊர்ல 4 பேர் வேணும்னு தலை குனிஞ்சீங்க, 4 பேர் உங்களை ஒரு காலத்துல பந்தாடிடுவான். ஆனா தலை குனியாம அதை ஒதுக்கி தள்ளிட்டு ஆண்டவர் போதுமன் நின்னாச்சுன்னா ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்துருடைய அந்த சமுதாய திட்டங்களுக்கு உள்படாமல் ஜெயித்து நின்றார்கள். கதை சோதரம். நான் இப்போ அடுத்த சமயம் போனனால ரத்தின சுருக்கமா சுருக்கிட்டேன். கதை சோதரம் இந்த இதுல நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. கவனிங்க, இப்போ 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மோசேயின் பாட்டையும். சரி, இப்ப பரலோகத்துல 2 பாட்டு பாடப்படும். யார் பாட்டலாம்? சரி, மோசேயுடைய பாட்டும். சரி, மோசே எங்க பாடினார்? யாரா சொல்லுங்க பாப்போம். வேதம் பொறுத்ததை பாருங்க. இத்தனை ஆண்டு காலம் பழகினாலும் இன்னும் தெரியாது. யாத்திராக 15ஆம் அதிகாரத்தில் இருக்கு. குட், போதும். எதுக்கு பாடினாங்க? ஆண்டவர் செய்த நன்மைகளை பார்த்த போது பிடிப்பேன், அழிப்பேன், கொல்லுவேன், விடமாட்டேன் சொல்லி வந்தவர்களை தேவன் அந்த தண்ணில மூழ்கி அடிச்சதை பார்த்த போது மீரியாம் பாடினாள், மோசே பாடினார், ஆரோன் பாடினார். அதுக்கு என்ன அர்த்தம்னா நன்றி பாடல். என்ன பாடல்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க திருப்பி பார்த்து பாட வேண்டிய பாடல் என்ன பாடல்? நன்றி பாடல். இந்த பாட்டை கடைசி வரை இருந்தா கர்த்தர் கொண்டு பேசிட்டே இருப்பார். அந்த 10 குஷ்டரோகியில 10 பேர் சுகமாயி போயிட்டான். ஒருத்த மட்டும் திரும்பி வந்தான். அவன் சமாரியன், மற்றவங்கள யூதன். இவர்கிட்ட போய் என்ன திரும்ப போன அழுவிட்டா. வந்தா, சத்தமிட்டா, கர்த்தரை துதிச்சா, பாடினா. அதுக்கப்புறம் கர்த்தர் பேசினார். சுகமானது 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்கே? அங்க ஆதாம் எங்கே என்று கேட்ட அதே குரல் புதிய பாட்ட துணிக்கு 9 பேர் எங்கே எங்கே? அவர் சொன்னார், இந்த அந்நியன ஒலிய தேவனை துதிப்பதற்கு வேற ஆளு இல்லை. இப்போ கவனிக்க, முதல் பெற்ற நன்மை என்னன்னா சரீர சுகம். இப்ப திரும்பி வந்து கர்த்தர் ஆராய்த்தனால 2வது பெற்றதுதான் ஆத்தும சுகம், ஆத்தும மீட்பு. அவன் நன்றி சொல்லுகிற வருகிற ஆண்ட பிள்ளைகளுக்கு தான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறோம்.
அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்திலே அந்த நாளிலே மீண்டும் கர்த்தர் ரட்சிப்பை அனுபவத்திற்காக ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா. அடுத்த என்ன வார்த்தை? ஆட்டுக்குட்டியாருடைய பாடலை பாடினார்கள். இது கவனிக்க. இது என்ன பாடல் சொன்னால் கவனிக்க. ஆண்டவரே, என் திறமையினால் நான் பரலோகம் வரல, என் அதிகாரத்தினால நான் பரலோகம் வரல, எனக்கு இருந்த இதனால நான் பரலோகம் வரல, என் ஜெபத்தாலும் பரலோகம் வரல, உங்களுடைய கிருபையினால வந்தேன்னு சொல்லி பாடுவதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய பாடல். புரிஞ்சுட்டா? அடுத்த வார்த்தை 4ஆம் வசனம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். போய் கவனிங்க. இத ஆண்டவரை பார்த்து ஆண்டவன்டே சொல்லுவது, நீர் ஒருவரே சொல்லுங்க. இப்ப நம்ம 6ஆம் நிலை அவரை பார்த்து கவனிங்க. 6ஆம் நிலை மட்டும் தயவு செய்து இந்த விட்லார் மாதிரி கண்ணை மூணு பாடு கண்ணை திறக்காது. அது கெட்ட பழக்கம். பெண்டெகோஸ்து பெருகிட்டு பாசசுமாரும் கண்ணை திறந்துக்கிட்டு ஐயோ அங்கங்க பார்க்காங்க. பார்த்த என்னமா தெரியும்? சொல்லு, பயப்பட சொல்லுங்க. ஒண்ணு தெரியாதா? குட். ஒரு மனம் பேரும் மனச சிதறடிக்க பண்ணும், கத்தரை விட்டுட்டு மற்ற காரியங்களை பார்க்க. நான் சொல்றேன், நான் அந்த இறந்து போன எஸ்டேட் தான் சொல்றேன். அவங்க நான் நடத்துற 6 அன்னைக்கு வருவாங்க, திருப்பூர்ல 6 நடத்தினேன் வருவாங்க. அந்த டீச்சர் ஒரு 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 பேக் வச்சிருப்பாங்க, பழைய காலத்து பேக், தோல் பேக், அதாவது தோல்ல செய்யப்பட்ட பேக் வச்சிருப்பாங்க. அந்த அதுக்குள்ள எப்படியும் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வச்சிருப்பாங்க எப்பொழுதும். ஏன்னா அவங்களுக்கு பல கோடி அதிபதி. அவங்க அந்த அந்த 6 லட்சத்துக்கு கீழே பொத்துன்னு போட்டுட்டு பைபிளை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆறாதி. நம்மனா தடவிட்டே பார்த்துக்கிட்டே பேசுறான். 6 லட்சம் பேர் கூடாது ஐயா, ஆண்டவரே க்ளோரி க்ளோரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படிமா. எதுக்கு? 6 லட்சம் கையில் இருக்கு. அந்த அம்மா தூக்கி தூர போட்டுட்டு எவன் தூக்கிட்டு போனா எனக்கு என்ன, என் ஆண்டவர் போதும் அப்படின்னு சொல்லி ஆராதிக்கும். கண் கலங்கும். இவ்வளவுக்கு ஹெட் மாஸ்டர் எனக்கு டீச்சரா இருந்தவங்க. நான் அவங்களுக்கு பாஸ்டா மாறினால என் கையில திருந்து வாங்கினாங்க. அதனால அந்த தாழ்மையோடு நடந்தாங்க. கவனிங்க, அந்த அம்மா வரலன்னா நான் அடிக்கடி கண் திறந்து பார்ப்பேன். வரலையே, இன்னைக்கு டீச்சர் வரலையே அப்படின்னு பார்ப்பேன். ஆண்டவர் சொன்னாரு, டீச்சர் வரலன்னு கவலைப்படுத, நான் வந்தேனான்னு என்னைக்கா கவலைப்பட்டியா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார் வந்தாலும் சரி, யாரு வராம போறாலும் சரி, என்னை அழைத்தவர் ஆராய்க்கு வந்தால் போதும் என்று அவரே பார்த்தேன். இதுவரை அப்படிதான் பார்த்தேன். அந்த ஒரே ஒரு சூடு என் வாழ்க்கையை திரும்பிச்சு. இன்னைக்கு சொல்றேன், நீ ஆராய்க்கு வந்தா அந்த அக்கா புதுசால கட்டிக்கால எங்க வாங்கினா, ஆரம்பிக்கையா அல்லது வேற எங்க கேள்வியா, அசோகாவா அப்படின்னு பார்க்க, போத்திசா சார் சொல்ல போத்திசான்னு பார்க்க. என்ன கட்ட நமக்கு, நம்ம கட்டாதான் கட்ட போறான், இதுவரை கொடுத்தாதான் கொடுத்து போறான். தேவையில்லை, நம்மளே நடத்துகிற ஆண்டவரே பார்ப்போம், நம்மை ஆசீர்வதிப்போம். கவனிங்கள். அந்த ஆட்டுக்குட்டியான பாட்டு என்பது நம்மால் அல்ல, எல்லாம் உம்மால் தான் என்று பாடுகிற பாட்டு தான் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அவரையே கவனிய, அவரையே சோதராண்டவரே சோதரையா 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 சோதரையா. கவனிக்க, இதான் கவனிக்க. அவரையே பார்த்து அவரே சொல்லுவதுதான் துதி. அவரே பார்த்து சொல்லுவதுதான் துதி. அதுதான் ஆராதனை. நீர் பெரியவர், நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ சேனையில் கத்த, நீ பரிசுத்தர் என்று அவரே பார்த்து அவரையே சொல்லுவதுதான் ஆராதனை. அல்லேலூயா. இந்த ஆராதனை உண்மையா இருந்தா கர்த்தர் நம்ம உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நான் இன்னொரு பகுதிக்கு நேராக ஒரு 10 நிமிஷம், சார் 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். எஸ்தர்
என்னதாத்தின் குமாரனாகிய ஆகானியன் என்ன பாரு. அப்போ கவனிக்க, நமக்கு ஆமான் மட்டும்தான் தெரியும். அவன் எங்க இருந்து தோன்றினான்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்காங்க. என்னாகினன் சொல்லுங்க, ஆகாகினியன். இது யாருன்னா இஸ்ரவேல் ஜனத்தை வழிமறிச்சவன். யாத்ராகம் 17ஆம் அதிகாரத்துல கானானுக்கு நேராய் வரும்பொழுது வழிமறிச்சவன் தான் இந்த ஆனாகியன். அவன் யாருன்னா அமலேக்கியன், ஏசாவின் சந்ததியார், சபிக்கப்பட்டவர்கள். கவனிங்க. இவன் எப்பொழுதும் என்ன செய்வான் தெரியுமா? சார் கவனிச்சா, இதுவரை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எந்த பிரசங்கியாலும் சொல்லுக்கு முடியாது, அவனால கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தேவனுடைய ஆழங்களை அறிஞ்சவன் மட்டும்தான் இந்த வெளிப்பாடு உள்ளவன். திரும்ப சொல்லுகிறேன், அவன் என்ன சொன்னா, அந்த ஆமா என்ன சொன்னா, யூத ஜன அத்தனையும் அழிக்கணும், யூத ஜனத்தை அத்தனையும் அழிக்கணும். இது அவனுடைய திட்டம். இப்போ இங்கேயும் கானான் சுதந்திரிக்கூடாது, என்ன அழிக்கும்படி அவன் தான். ஆனா கவனிக்க, இங்க கவனிக்க, பாப்பா கவனி. என்ன செய்யற மோசேன்னா, அவன் தான் தலைவரை நிற்கான். யாரு? மோசே. இப்ப அவன் என்ன செஞ்சான்னா மலைக்கு மேல போயிட்டார். யார தலைவரை நிப்பாட்டினார்? குட். யார் சொன்னா? நன்றி. யோசுவா நிப்பாட்டினார். யோசுவானா 2ஆம் தலைமுறை, புதிய தலைமுறையை நிப்பாட்டுறார். இப்போ புதிய தலைமுறை அழிப்பதுதான் இந்த அமலேக்கியருடைய வேலை. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை, உங்க பேர பிள்ளைகளை, உங்களுடைய பேத்திமாரை, உங்க கற்பத்தின் பிள்ளைகளை, பிறந்த பிள்ளைகளை அமலேக்கியன் என்பவன் முற்றிலும் அழிப்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறான். அதுல இருந்து ஜெயிப்பதற்கு என்னையும் உன்னையும் கத்த தெரிந்து கொண்டு அங்கே உட்கார்ந்து அந்த ஜெயம் எடுக்கும் வரையிலும் நம்முடைய கைகளை உயர்த்தி பிடித்து ஜபிக்க வேண்டும். கொஞ்ச நேரம் கவனிங்க சார், கவனிங்க. கொஞ்ச நேரம் என் கை தோத்தி நிற்கு. அப்புறம் மோசே கை தெரிஞ்சு 2 பேர் கூட போனான். ஆரோனும் சூப்பர் சரித்திரம். இவன் சார் என் கையை பிடிங்க, இது அப்படி சார் அவங்க கையை பிடிங்க, உங்க இப்படி. என்ன அர்த்தம்னா கவனிங்க, இதுதான் சங்கிலி ஜெபம். புரியுதா? கை மட்டும் கீழே வரக்கூடாது. நன்றி சார். என்னன்னா ஒரு ஆள் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த ஆள் ஜெபம், அடுத்த ஆள் ஜெபம் முடிச்ச உடனே அடுத்த ஆள் ஜெபம். அப்போ ஜெபம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும், சத்துரு தோத்துக்கிட்டே இருப்பான். இவனை அழிக்கதான் பழைய ஏற்பாட்டு சவுல கத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவன் அழிச்சானா? அந்த ராஜா அமலேக்கிய ராஜாவே விட்டுட்டான். இப்போ ஒரு காரியம் சொல்லி தர போறேன். அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32, 33 கொஞ்சம் எடுத்தவங்க வாசிங்க. 32, 33. என்ன பேரு? இப்ப அங்க வந்துச்சு அந்த பேரு. மொர்தேகாய்க்கு ஏத்து வந்தான ஆமானு வந்து அந்த பேரு. வாசிப்பா. வந்து இங்க பாருங்க. இப்ப அவனுக்கு என்ன தெரியுமா? நம்மளை உயிரோடு காப்பாத்திட்டான். இப்ப மரண பயம் அவனுக்கு போயிட்டு, இவன் நம்மளை அழிக்க மாட்டான். இன்னைக்கு அதான் நிலைமை. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய முழங்கள் சரியில்லாதனால இவனா நமக்கு ஒண்ணு செய்ய முடியாதுன்னு அவன் தைரியம் கொடுத்தான், பயப்படாம இருக்கான். இன்னைக்கு இருக்க அரசாங்கம், இன்னைக்கு இருக்க தலைவர்கள், ஊர் பஞ்சாயத்து, கிராமத்துல பெரியவர்கள் தலைவிரித்து பாதிக்க காரணம் என்னன்னா, இவனால் ஒண்ணும் முடியாது. அவன் முடியாது வந்துட்டான். இன்னைக்கு இங்க வைராக்கியமா எழுச்சு போகணும், சும்மா மட்டும் போவாத. வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, எழுதி போகணும். அடுத்த வார்த்தை 33 தான் மிக முக்கியம். என்ன சத்தமா எல்லாரும் தயவுசெய்து கவனிங்க.
பைபிள் வச்சு எல்லாரும் 15:33 வாசிக்கணும். வாசிக்க. அண்டர்லைன். ஸ்திரீகளை பிள்ளைகளற்ற. போதும் போதும் போதும். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. பின்னால யாரோ ஒரு வாசிக்க. ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக மாற்றிட்டு போதும். இந்த ஆமானுடைய வேலையும் அமலேக்குடைய வேலை என்னன்னா எதிர்கால சந்ததியை கொண்டுட்டு இருக்கு. போ புரியுதா? புரியுதா புரியலையா? பாருங்க, இந்த பெரிய சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொடுங்க சார். இந்த ஐயாவுக்கு 2 சின்ன கைப்பிள்ளை வச்சுக்காங்களேன். அது தொந்தரவு பண்ணும். பிள்ளை தொந்தரவு பண்ணுவோம் பண்ணாத. நீங்க என்ன படுத்துறீங்க உங்க அப்பா அம்மாவை? உங்களையும் உயிரோட வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதனால தான் சொல்லுங்க, தொந்தரப்படுத்தும். அதுக்காக உடனே செல்ல கொடுத்து அந்த பேட்டலாகையை கட் பண்ணி சொல்லி கொடுத்து அது தடையிட்டு இருக்கீங்க. இது யார் வேலைன்னா இந்த ஐயாவுடைய வேலை இல்ல, இந்த ஐயாவுக்கு இருக்கிற ஆமானுடைய வேலை, ஆகானுடைய வேலை. சின்ன பிள்ளைகளை கொன்றுடணும், உலகத்தை வழிநடத்திடணும். அவனுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கு. இப்ப நான் சொல்லுறேன், இதை காப்பாற்ற வேண்டியது என் மேல் உங்கள் மேல் இருந்த கடமை. அல்லேலூயா. இது பிரசங்கம் மட்டும் போதாது. நான் வார்த்தை நிறுத்துறேன், அவ்வளவுதான். இது பெரிய பகுதி, நான் நிறுத்துகிறேன். இப்ப அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க போறீங்க. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது போதும். இங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஒரு போராட்டம் இருக்குது. இந்த நாமத்து குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டான், அடிச்சிட்டான், சிறைச்சாலை வச்சு வெளியே விட்டுட்டான். ஆனா இதை ஜெயிக்கணுமானா, இதை மேற்கொள்ளணுமானா நாம் ஜெபித்தா மட்டும்தான் முடியும் என்று அறிஞ்சு கூடி ஜெபித்தார்கள். அப்போஸ்தலருடைய மடியம் முழுவதும் ஆவிலே நிறைந்து ஜெபித்தார்கள், ஜெயித்தார்கள், ஜெபித்தார்கள், ஜெயித்தார்கள். வெற்றி கோடி ஊழியத்தை கட்டி மகிமையான அனுபவத்தோடாய் நடத்தி விட்டார்கள். இந்த உபவாசத்து வந்திருக்கிற உங்களுக்கு நான் திரும்ப சொல்லுகிறேன், உங்க வீட்டுல அடிக்கடி ஜெப சத்தம், துதி சத்தம் உண்டாகிட்டே இருக்கணும். மற்ற எந்த சத்தம் உண்டாகுதே தெரியாது. எங்க வீட்டுல ஒரு டிவி வச்சிருந்தாங்க. அது எங்க டிவி இல்ல, ஒரு பழைய டிவி ஒரு பாஸ்டர் கொடுத்தாரு. அதுவும் எங்க உள்ள டிவின்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருப்பாங்க. அதுல டிவி எவனோ கொடுத்துருக்கான், அதை வாங்கி அவர் வச்சிருந்தாரு, எனக்கு தந்தார். என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பொம்மை படம் பார்க்கணும்னு சொல்லி நான் ஊழித்து போயிட்டேன். அப்பொழுது பிள்ளைகள் படம் பார்த்துட்டு இருக்கும்போதே, பொம்மை படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு சினிமா பாட்டு வந்திருக்கு. பக்கத்துல ஒரு பையன், இந்து பையன், அவன் பார்த்த படத்தோட பாட்டு. நான் அந்த பாட்டை பாடக்கூடாது, நான் பாடிடுவேன், எல்லாம் பாடக்கூடாது, அதனால நான் அங்க பாடலை. அதை பாட்டு கேட்க. அப்ப நான் ஊழித்து போயிட்டு வரும்போது அவன் சொன்னான், பாஸ்டர் உங்க வீட்டுல அந்த பாட்டாக பாடுவேன் அப்படின்னா. அந்த அன்னையோடு கேவலப்படுத்தி இழுத்தேன், அறுத்தேன், அதோட மூடி முடித்து இன்னும் அந்த டிவி அங்கேதான் இருக்கு. கேபிள் மட்டும் கிடையாது. இப்ப நான் நடந்தது ஒரு 8 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எங்க வீட்டுல டிவி கிடையாது. என் பிள்ளைகளுக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்கு, டிவி வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லுகிறான். முடியவே முடியாது. நீ டிவி வச்சிருக்கனால நான் உங்களை பாவின்னு சொல்லல. அத உங்க பிள்ளைகள் ஆவிக்கு நிலையில சாகாதிருப்பதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் பாருங்க. அவனுடைய பட்டை என்ன செய்யும்னா, ஒரு தாயை குழந்தையற்றவளாக மாற்றுவதற்கு அவன் வேலை செய்கிறான். நம்முடைய சந்ததி எழும்பி இந்த தேசத்துல சிரமம் பண்ணணும். கண்களை மூடுவோமா, கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போமா. உங்களுக்கு பேசப்பட்ட வார்த்தைகளில் எது உங்களுக்கு ஆண்டவர் தொற்றுப்பாரோ, எது முக்கியப்படுத்திருப்பாரோ, இது இந்த பகுதியிலிருந்து நான் ஜெயிச்சு ஆகணும், இந்த 4 காரியங்கள் உடன்படக்கூடாது என்பதை எனக்கு ஒரு உறுதி வேணும், எனக்கு ஒரு உண்மையாக வைராக்கியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாஸ்டர் சொன்னார். 77 வயசான ஒரு மனுஷன் சொன்னார், நான் இன்னைக்கு முழங்கால் போட்டு தான் பைபிள் வாசிக்க அப்படின்னார். இன்னைக்கு உபவாசத்தை நான் செய்யறேன் அப்படின்னா எனக்கு அது சவாலா இருக்கு. நான் கேட்கிறேன்,
கொஞ்சம் முழங்கால் போட முடிஞ்சவர்கள், முட்டில் கொஞ்சம் காய்ப்பு உள்ள பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரொம்ப நான் வைக்க மாட்டேன், ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நான் கையில் ஐயா கையில் கொடுத்துவேன். அதுக்கப்புறம் அவங்களை எப்படி நடத்தணுமோ நடத்துவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் சொர்க்கத்துக்கும் மிருகத்துக்கும் மிருகத்துடைய லெக்கத்துக்கும் அவருடைய நாமத்துக்கும் உள்படாமல் ஜெயித்தார்கள். இயேசு ஜெயித்தவர். இந்த சபை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகம் மாம்சம் பிசாசை ஜெயித்து பரிசுத்தத்தோடு நிற்கத்தக்கதாக, கையில குருத்தோலை பிடித்து நிற்கத்தக்கதாக, புதிய பாட்டு பாடி நிற்கத்தக்கதாக, தேவனுக்கு முன்பாக நின்று ஜொலிக்கத்தக்கதாக ஆண்டவரை மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய ஜெபத்தை மீண்டும் ஆண்டவரை ஜெபமனே ஒப்புக் கொடுக்கிறேன், ஆதி நிலைக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். உபவாச ஜெபத்தை, முழுநேர ஜெபத்தை, ஆண்டவரே என்னுடைய குடும்ப ஜெபத்தை நான் செய்ய போகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று ஒரு வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பாருங்கள். ஆண்டவரே என்னை மன்னியும், என் குற்றத்தை மன்னியும், என் குறைகளை மன்னியும், என் தவறுகளை மன்னியும், என்னை கழுவும், சுத்திகரியும். நிச்சயமாய் உதவி செய்வார், நிச்சயம் உதவி செய்வார், உதவி செய்வார், உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெபித்தவர்கள் நிச்சயமாக ஆண்டவர் ஜெயிப்பார்கள். நீங்கள் ஜெபித்தால் நிச்சயம் அந்த ஜெயத்தை தருவார். நீங்கள் ஜெயித்து